வெல்கம் பேக் டு பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸ் டே 19. இன்றைக்கி வந்து சாஃப்டான சப்பாத்தி வித் அதுக்கு சைட் டிஷ்ஷாக மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு மஷ்ரூம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா அதை ஊற வச்சிடலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சைட் கேப்பில் வந்து இதை வந்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டு இதில் வந்து கொஞ்சமாக பட்டர் அண்ட் ஆயில் ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு ஒரு 2 வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2லேருந்து 3 பழுத்த தக்காளி அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக அதில் உப்பு, மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு அதை ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்து வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மசாலாவில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் காளானை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதி வர கேப்பில் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பை நான் வந்து ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன். அதையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு இப்போ வந்து நல்லா கொதி வந்ததுன்னா லாஸ்ட் ஸ்டேஜில் இதை சேர்த்துட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம அடுப்பில் வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து கிரேவி ரெடி ஆயிரும். ஃபைனலாக நம்ம மல்லிக்கீரை சேர்த்துட்டு அப்படியே சுட சுட சப்பாத்திக்கு சர்வ் பண்ண வேண்டியதுதான். அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நிசாமா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.